ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஜாவா ப்ரோகிராம் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் இன் ஜாவான்னு சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க, நான் எக்லிப்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க செலினியம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு ஒரு நியூ கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் நியூ ஃபைல் கொடுக்குறேன். ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஃபைல் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப my obj டாட் இதுல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் கிளாஸ்ல இருக்க மெத்தட். இதுல வந்துட்டு கிரியேட் நியூ ஃபைல். ஸோ இதுதான் நான் கிளிக் பண்றேன். ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, நம்மளுக்கு எரர் வருது. கிளிக் பண்றேன். ஸோ எதர் நம்ம வந்து த்ரோஸ் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சரௌண்ட்ஸ் வித் ட்ரை கேட்ச். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் பத்தி நம்ம டீடைலா வந்து வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா? ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜாவா டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்கான லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு சரௌண்ட் வித் ட்ரை கேட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இஃப் மை ஓபிஜி டாட் கிரியேட் ஃபைல் இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இங்க நான் வந்துட்டு ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரியேட்டட் சக்சஸ். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நான் மெசேஜ் கொடுக்குறேன். எல்ஸ் ஜஸ்ட் வந்துட்டு ஃபைல் நாட் கிரியேட்டட் சக்சஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்துட்டு ஃபைல்ஸ் நாட் கிரியேட்டட் அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இங்க பாருங்க, நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபைல் கிளாஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைல் கிளாஸ் எதுல இருக்குன்னா ஜாவா இன்புட் அவுட்புட் பேக்கேஜ்ல இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு ஃபைல் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நியூ ஃபைல் அங்க வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி நான் காட்டுறேன். இல்லைன்னா நம்ம ஃபுல் பாத் கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற டைரக்டரியில் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணணும்னா இதை வந்துட்டு நம்ம ட்ரை கேட்ச் மூலமா நம்ம ஹேண்டில் பண்றோம். இங்க வந்து நான் ஜஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். மை ஓபிஜே டாட் கிரியேட் நியூ ஃபைல். ஸோ இது ட்ரூவா இருந்துச்சுன்னா நாங்கள் இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஃபைல்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். எல்ஸ் ஃபைல்ஸ் நாட் கிரியேட்டட்னு வரும். ஸோ இங்கே வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிருக்கல. ஸோ இங்கே எக்ஸெப்ஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, நான் வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே செலினியம் ப்ராஜெக்ட்ல ஸோ இங்கே பாருங்க, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை. சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ரன் ஆகுது. இங்க பாருங்க, இது ட்ரூ. ஸோ ஃபைல்ஸ் கிரியேட்டட் சக்சஸ். இதை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் செலினியம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க பாருங்க, சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தெரியுதுங்களா? ஸோ இங்க பாருங்க, அது மறுபடியும் ரன் பண்றேன். ஸோ ஆல்ரெடி இப்போ பாத்தீங்கன்னா சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. ஸோ அதனால ஃபைல் நாட் கிரியேட்டட்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கிரியேட் ஆகல நியூ ஃபைல் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி நேம்ல வந்துட்டு. ஸோ அதனால எல்ஸ் வந்து இதுக்கு ட்ரூ இல்லை, அதனால எல்ஸ் இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு நமக்கு ஃபைல்ஸ் நாட் கிரியேட்டட். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் சாம்பிள் ஒன்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு சக்சஸ்னு வரும். சாம்பிள் ஒன்னுங்கிற ஃபைல் வந்து இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இங்க பாருங்க, சாம்பிள் ஒன் வந்திருக்கும். இதை ரெஃப்ரெஷ் பண்றேன் ப்ராஜெக்டை. ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, சாம்பிள் ஒன் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சாம்பிள் ஒன் டாட் டிஎக்ஸ்டின்னு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. இது நம்ம வேற இடத்துல வந்து கிரியேட் பண்ணா ஜஸ்ட் நீங்க ஃபுல் பாத் வந்து கொடுக்கணும். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து நான் ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணா ஜஸ்ட் இந்த ஃபுல் பாத் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபுல் பாத் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த சாம்பிள் டெமோ இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு வந்து நியூ ஃபைல் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் பாத் வந்துட்டு நீங்க கொடுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைல் நேமுக்கு பதிலாக ஃபுல் பாத் வந்து நீங்க கொடுக்கணும். டபுள் ஸ்லாஷ் சாம்பிள் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் கிரியேட்டட் சக்சஸ்னு வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க, இந்த லொகேஷன்ல வந்துட்டு சாம்பிள் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எம்டி ஃபைல். ஸோ தெரியுதுங்களா? ஸோ ஜாவால வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு ஃபைல் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஃபைல் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் நியூ ஃபைல்.
ஸோ இந்த மெத்தட் மூலமா வந்துட்டு நம்ம ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.